ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாங்கள் பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸில் இறுதியான காலமான பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏனைய 3 டென்ஸுகளையும் நாங்கள் கடந்த காணொளிகளில் பார்த்துவிட்டு இறுதியான பாஸ்ட் டென்ஸிலே உள்ள இறுதியான சப் கேட்டகரியான பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னால், பாஸ்ட்னு சொன்னால் இறந்த காலம், கண்டினியூஸ்ன்னு சொன்னால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒன்றுக்கு தான் நாங்கள் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட்னு சொன்னால் நடந்து முடிந்த ஒன்றை குறிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொன்னால் இறந்த காலமாக இருக்க வேண்டும். அடுத்தது இறந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அதே வேளை இந்த நொடியாகும்போது அந்த செயல் நடந்து முடிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, ஐ ஹேட் பீன் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் ஃபார் 2 hours. நான் எனது வீட்டு வேலையை 2 மணித்தியாலங்களாக செய்து கொண்டிருந்தேன். அடுத்த உதாரணம், ஐ ஹேட் பீன் கிளீனிங் மை ரூம் வென் ஃபாதர் என்டர் இன்டு த ரூம். எனது தந்தை எனது அறைக்குள்ளே வரும்போது நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மூன்றாவது உதாரணம், மதர் ஹேட் பீன் குக்கிங் ஃபார் 3 hours சின்ஸ் மார்னிங். அம்மா காலையிலிருந்து 3 மணித்தியாலங்களாக சமைத்து கொண்டிருந்தார். அப்போ இந்த வாக்கியத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக எழுவாயன்னு வரும் சப்ஜெக்ட், அதோடு சேர்த்து ஹேட் பீன். எழுவாய் ஒருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி ஹேட் பீன் அதுதான் வரும். அதோட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், he had been doing his degree for last 5 years. அவனுடைய டிகிரியை கடந்த 5 வருடங்களாக செய்து கொண்டிருந்தான். அதோடைய கொஸ்டின் ஃபார்ம் எப்படி வரும்னு சொன்னால், had எழுவாய்க்கு முன்னதாக வரும். had he been doing his degree for last 5 years? அவன் இறுதி 5 வருடங்களாக அவனது டிகிரியை செய்து கொண்டிருந்தானா? அதோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும்னு சொன்னால், he had not been doing his degree for last 5 years. அவன் கடந்த 5 வருடங்களாக அவனது டிகிரியை செய்து கொண்டிருக்கவில்லை. அதோடைய கொஸ்டின் ஃபார்ம் எப்படி வரும்னு சொன்னால், hadn't he been doing his degree for last 5 years? அவன் கடந்த 5 வருடங்களாக அவனது டிகிரியை செய்து கொண்டிருக்கவில்லையா? இப்படித்தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிட கொஸ்டின் ஃபார்ம், நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும். இந்த டென்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.